முன்னோட்டம் சொல்லி. வணக்கம் அன்புறவுகளே, நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற இந்த நிகழ்வு TSS வழங்குகின்ற கைவினை பொருட்களின் காட்சி. இந்த கைவினை பொருட்களின் காட்சியை மிக அற்புதமாக காட்ட இருக்கின்றார் மங்கையர்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். இவர் ராமாயண கதையை மிகச் சிறப்பாக சொல்லக்கூடியவர். அதை விட கைவினை பொருட்கள், கடந்த கிழமை நாங்கள் நூல் அதாவது த்ரெட், அதாவது நூல்களில எப்படி செய்கிறது என்பதை காட்டியிருந்தார். இந்த வாரம் அவர் அழகாக வயரில் எப்படி கைவினை பொருட்களை செய்யலாம் என்பதை காட்ட இருக்கின்றார். எனவே ஒவ்வொரு கைவினை பொருளையும் அவர் அதை விளங்கப்படுத்தி அழகாக உங்களுக்கு காட்டுவார். இதோ மங்கை அவர்கள். வணக்கம் மங்க. ஒயர் வந்து இதே மாதிரி பண்டலா கிடைக்கும். நம்ம கலர் லைட் கலர் 2 வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம விருப்பமான பொருள் போடலாம். இது ஒயர் கூட கத்துக்கிட்டாக்கா நல்ல லாபம் இருக்கு. இது வந்து ட்ரே மாதிரி போடுறேன். இப்போ நவராத்திரி இல்லையா, நவராத்திரிக்கு வெத்தலை பார்த்து பழம் எல்லாம் வச்சு தருவோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு கொடுத்தா இந்த கிளிப்பு அப்படி வச்சுக்கலாம், பென்சில் பென்னு அது மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி தான் நான் இது போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி போட்டு அழகாக இருக்கிறது. ஆமா, மிக அழகாக இருக்கிறது. இதே மாதிரி போட்டு நம்ம கிஃப்டா கொடுக்கலாம். குறைஞ்ச செலவுல நல்லா. இது ஒரு 10 வருஷம் கேரண்டி மேம். பாத்தீங்களா. அதே நேரம் இது வந்து அரிச்சின பொருட்கள் கொண்டு செல்வதற்கு பயன்படும். என்ன அரிச்சின பொருட்களை கோயிலுக்கு கொண்டு செல்ல, வீட்டுல பழங்கள் வைக்க, சில நேரம் எங்களுடைய நூலுகள் சின்ன சின்ன பொருட்கள் வைக்கிறதுக்கும் பயன்படுகிறது. அருமையா இருக்கு. இதே மாதிரி இந்த ஒரு கலர் போட்டிருக்கேன். பெட்டி. ஆமா, இதை நாங்க பெட்டி என்று சொல்லுவோம். பனியோலையிலும் இப்படி பெட்டி செய்வார்கள். ஆனா நீங்க வயர்ல செய்யறது இன்னொரு பக்கம் அழகாகத்தான். ஒவ்வொரு வண்ணம். இத நீங்க விற்பனை செய்யலாமே. விற்பனை செய்யற இல்லையா? விற்பனை எவ்வளவு ஒரு பட்டி எவ்வளவு விற்பீங்க? 50 ரூபாய். ஐயோ, பெரிய காசு இல்ல தானே. சரி சரி. கோயில் நேரங்களில கொண்டே கோயிலுக்கு முன்னால வச்சு நிறைய விற்பனை செய்யலாம். இது வந்து தொட்டில் மாதிரி பண்ணிருக்கேன். ரைட். உயரத்துல கட்டி விடலாம். என்ன செயின் போட்டு. ஆனியன் கூடை. என்ன கூட? வெங்காயம் வைக்கலாம். துணிங்கெல்லாம் மடிச்சு வச்சுக்கலாம். ஓகே, அருமையா இருக்கு. லஞ்ச் பேக். லஞ்ச் பேக். உண்மையிலேயே அருமையான பேக். காய்கறி வாங்கலாம், வேற பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வரலாம். என்னுடைய சேனல் 6 பார்ட்டா போட்டிருக்கேன் மேம். சரி 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 சரி. லிங்க் வேணா என்னுடைய சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா 6 பார்ட்டா போட்டிருக்கேன். கத்து கொடுக்கறது, எப்படி போடுறதுன்றத கத்து கொடுக்கறது. ஆமா ஆமா, நல்லது நல்லது. ஒரு முறை அதே நீங்கள் காட்டுங்க, எப்படி அத கையால செய்யறாங்க, அத காட்டி கொடுத்தேன். அது இந்த ஒயரை வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இதுல இப்படி புடிச்சுக்கணும். தெரியுதா? ஆமாம், தெரியுது. இத புடிச்சுக்கிட்டு கீழே இதே மாதிரி இத மடிச்சு இந்த ஒயர் எடுத்து இதுல விட்டு இப்படி எடுத்துட்டு இது எல்லாமே புடிச்சுக்கணும். இப்போ இப்படி இழுத்து அந்த பட்டி வேற. ஆனா இது நூலை வேண்டிட்டு தான் உங்கள்கிட்ட பழக வரும். மக்களுக்கு கூட தெரியும்.
கொஞ்சம் எக்கோ பண்ணு. நீங்கள் இது காட்டுறது நல்லது. போடுறோம்னாக்கா இப்படி போட்டோம்னாக்கா இது ஒரு நாளைக்கு 4 கூட போடலாம் மேம். அப்படியே போட வேண்டியதா. தடி போடுறது துணி பீஸா கட் பண்ணிட்டு அப்படியே இணைக்க வேண்டியதுதான். இணைக்க வேண்டியது. ஒரு பட்டி எவ்வளவு நேரம் எடுக்கும் பின்ன? ஒரு நாளைக்கு 4 போடலாம். ஒரு நாளைக்கு இதே மாதிரி 4 பண்ணலாம். நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அழகாகவே இது போடுறது ரொம்ப ஈஸி கத்துக்கிட்டோம்னா. கத்துக்கிட்டா ஈஸி. கட்டிக்காரு கைவினை பொருட்கள் அழகாக செய்து காட்டிய மங்கைக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். மங்க தொடருங்கள் உங்கள் பணி சிறப்படைய.